purpose of God's word. ஸோ இது ரொம்ப படிக்கணும், இது ரொம்ப முக்கியம். தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, எல்லாம் சொல்லுங்க, தேறினவனாக. The purpose of God's word. ஸோ இது ரொம்ப படிக்கணும், இது ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டோன்னா அடுத்தால உள்ளதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. The purpose of God's word. All scripture is God breathed, given by divine inspirations, and it is profitable for instructions, for conviction of sin, for corrections. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் புரோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் கேட்கும்போது அல்லது கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்போது அந்த மனுஷன் தேறினவனாக இருக்கிறான், தேஞ்சு போனவனா இல்லை. எப்படி இருக்கிறான்? தேறினவனாக இருக்கிறான். தேறினா உங்களுக்கு புரியுது இல்லையா? வளர்ச்சி பெற்றவனாக, மெச்சோர்ட் பர்சனாக, என்னப்பா அப்படின்ற பார்க்குற மாதிரி அவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. அப்படின்னா அர்த்தம், இது செய்ய முடியும் இதை செய்ய முடியாதுன்ற மாதிரியே அவன் இருக்கிறது இல்லை. என்னன்னாலும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக கடவுளுடைய வார்த்தை அவனை மாற்று தான். பாருங்களேன், நல்லா தட்டுங்க. ஆமென், ஆமென். தட்ஸ் அ பர்பஸ். என்ன விஷயத்தையும் கடவுளுடைய வார்த்தை ஒருத்தனை மேம்படுத்துது, அவனை டெவலப் பண்ணி விட்டு. ஆமென். அவனை சாதாரண ஆளாக வைக்காது, அவனை டெவலப் பண்ண. நான் தானே சொல்கிறேன், நீ ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கும் இப்போவும் திருப்பி பார்த்தா என்ன இருக்கணும்? டெவலப் ஆகிருக்கணும். உங்கள் ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், அறிவில், பொருளாதாரத்தில், சந்தோஷத்தில், எல்லாத்துலையும் என்ன பண்ணியிருக்கணும்? முன்னேறி வந்திருக்கணும். அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குதான். அவைகள் உபதேசத்துக்கும், அதில் சில டாக்ட்ரின் இருக்குது, எஸ், கடிந்து கொள்ளுதலுக்கும், கரெக்ஷன் இருக்குது, சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் புரோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. மொத்தத்தில் புரோஜனமாக இருக்கிறது தான் கடவுளுடைய வார்த்தை. ஆமென்.